அனைத்து உறவுகள் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படமானது உலகளவில் 10வது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 10 நாளும் சேர்த்தவாறு ஒவ்வொரு பகுதிகளிலே எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமாயின் இன்னும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 10வது நாளிலே தமிழ்நாட்டில் 1,25,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 44,30,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 10வது நாளில் 12,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 3,84,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 10வது நாளில் 20,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 6,35,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 10வது நாளில் 10,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 3,88,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் 10வது நாளில் 1,67,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 58,37,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. வெளிநாடுகளிலே 10வது நாளில் 85,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 42,55,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் தக் லைஃப் திரைப்படமானது 10வது நாளில் 2,52,00,000 ரூபாயினையும் 10 நாளும் சேர்த்தவாறு 100,92,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஷேராக இதுவரை 55,80,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய தியேட்டர்கள் ரைட்ஸானது 134 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 78,20,00,000 ரூபாயினை ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இந்த 78,20,00,000 ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 140,80,00,000 ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் துளி கூட இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாயினை நஷ்டமாக கொடுக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.